மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின கவிதை பாடுவோமா? ஆகாதென்று கல்விய கல்வி மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். வருத்தப்பட்டு உடனே போன காரியங்களுக்காய் இரட்டிப்பான நன்மை தந்தார். வருத்தப்பட்டு உடைந்து போன காரியங்களுக்காய் இரட்டிப்பான நன்மை தருவார். இரட்டிப்பான நன்மை தருவார். நன்றி 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 சுராஜா, நன்றி 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 சுராஜா, நன்றி 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 சுராஜா, நன்றி 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 சுராஜா. ஆறாயிரத்து தள்ளி கல்லை மூளைக்கு தலை கல்லாய் மாற்றினார். ஆறாயிரத்து தள்ளி மூளைக்கு தலை கல்லாய் மாற்றினார். வருத்தப்பட்டு உடைந்து போன காலங்களுக்காய் வருத்தப்பட்டு நன்மை தந்தார். வருத்தப்பட்டு உடைந்து போன காலங்களுக்காய் இரட்டிப்பான நன்மை தருவார். இரட்டிப்பான நன்மை தருவார். நன்றி 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 சுராஜா, நன்றி 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 சுராஜா, நன்றி 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 சுராஜா, நன்றி 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 சுராஜா. ஹல்லேலூயா. உட்காருவோம். அருமையான பாஸ்டர் ஆண்ட்ரூ அன்பழகன் வந்து இங்க மாரநாதா குமரி மாவட்ட மாரநாதா தலைவர் செயலாளராக இருக்கிறாங்க. நல்ல ஊழியத்தை திசைவேளை பகுதியில் செய்துட்டு இருக்காங்க, மருத்துவ பணியும் செய்துட்டு இருக்காங்க. அந்த சத்தியத்தை கேட்போம். அவங்க கொண்டு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தியத்தை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான என்னுடைய சகோதரர் அன்பு போதகர் மகேர் அண்ணனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஆண்டவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹல்லேலூயா. எனக்கு சொந்த ஒரு தசவளக்காரன் கிடையாது. எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஓட்டார் பகுதி தான் எனக்கு சொந்த ஊர். நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். இந்த ஊரிலே நான் மருத்துவத்தில் ஹோமியோபதி டாக்டர் தான். நான் படித்து அந்த பகுதியில் நான் என்னுடைய மனைவி ஒரு சித்த மருத்துவர், 2 பேரும். நாங்கள் இப்பொழுது இருக்கிற நவரடி ஒவ்வொருக்கு முன்னால் இருக்கிற நவரடிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட தெசின் வேலையில் சபையை நடத்துகிறோம். ஆண்டவர் இதுவரையிலும் எவ்வளவோ பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து எங்களை நடத்தி வருகிறார். இந்த பாக்கியம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் என்று நான் கனவு நினைத்தது கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் எங்களை அழைத்து 25 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்ய கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது 50வது ஆண்டு. சபைக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அல்லேலூயா. அழைப்பும் தரிசனமும் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா ஊழியத்தில் நிற்க முடியாது. எத்தனையோ ஊழியர்கள் ஊழியம் ஆரம்பத்தில் ஒவ்வொன்று வந்து திரும்ப விழுந்து போன காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாலிபத்தில் இந்த பகுதியில் நான் நடக்காத இடமே கிடையாது. எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, குடிகாரர்களும் உண்டு. ஆனாலும் ஆண்டவராக அவைகளெல்லாம் சிக்காமல் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இதே பகுதியில் நாங்கள் ஒரு 8-9 ஆண்டுகளாக பாஸ்டர் ஜாய்சன் அவருடைய சபையில் நான் விசுவாசியாக இருந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பகுதியெல்லாம் நான் நடந்து வந்திருக்கிறேன், பார்த்துக்கிறோம். எல்லா இடங்களுக்கும் போய் ஊழியர்கள் கூட எனக்கு குறிப்பிட்ட ஊழியர்கள் கிடையாது, எல்லா ஊழியர்களையும் ரொம்ப நேசிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் இங்கே
ஒரு ஹிந்து பேக்ரவுண்டு தான். ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க வந்து ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எனக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்து விட்டது. எனக்கு ஒரு வாலிபம், எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சர்ச்சு உண்டு. அந்த சர்ச்சுக்கு நான் அடிக்கடி போவேன், அங்கே போய் ஆராதிப்போம். ஆனாலும் எங்களை கொஞ்சம் இதாக பண்ணி தண்ணி தான் வைப்பாங்க. ஏன்னா சாமியாடி பேயாடி அப்படின்னு சொல்லி அங்கே நான் என் சகோதரி எனக்கு மூத்தவன் நான் போனேன். அங்கே போனால் நாங்கள் தான் அங்கே எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்குவோம், பாட்டு பாடுறதுலேருந்து எல்லாத்தையும். பிறகு என்னுடைய வாலிப வயசுலேயே நான் ஓடி உலக பிரகாரமாக பாவத்தில் சிக்குண்டு விழுந்தபோது தான் என்ன ஆண்டவர் என்னுடைய 24வது வயதில் ஆண்டவர் என்னை பிடித்தார். நான் மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னை சந்தித்தார். அவருடைய பிள்ளையாக மாற்றினார். நிறைய மந்திரங்களை எல்லாம் படித்தேன், தேவ பிள்ளைகளே. ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாகி மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நினைக்கும் போது சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த தேவன். அல்லேலூயா. அவருக்கு அவருடைய அன்புக்கு ஈடு இணைந்த உலகத்தை எதுவுமே இல்லை. நம்ம நினைக்க சில பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, தாய் தகப்பம் வழியில் கிறிஸ்தவங்களா இருந்து வந்துருப்பாங்க. சில பேர் கண்விட்டாய் வந்திருப்பீங்க, ஸ்தோத்திரம். ஆனாலும் சரியா ஆண்டவர் அந்த டைமுக்கு உங்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நம்மளாம் ரொம்ப சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 50வது ஆண்டு இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஏன்னா 50வது வருடத்தை யூபிலி வருடம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வாசித்தோம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் ரொம்ப விளைச்சி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா எனக்கு குறைந்தது 1.5 மணி நேரம் வேணும். எங்கே போனாலும் நாங்கள் என்னைய சபை விட்டுனா எங்கேயும் போகிறதே கிடையாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன், அதனால நான் அங்கே கூட சொல்லலை. ஏன்னா எல்லாம் முடிச்சு கடைசியில் 1/2 மணி நேரம் கொடுப்பாங்க. அது செய்தியும் கொடுக்க முடியாது, ஒன்றும் சாட்சியும் சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு யூபிலி வருடம் ஒரு விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. யூபிலி வருடத்தையும் அதில் உள்ள காரியங்களையும் யூத, எபிரேய, கிரேக்க பதங்களை குறித்து நான் ஒரு பெரிய நோட்ஸே எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் இப்போ விளையாட்டு சொன்னோம்னா டைம் எடுக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் சொல்கிறேன், விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விடுதலை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதில் இருந்து விடுதலை? பாவ சுமையிலிருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. அல்லேலூயா. இதுதான் நம்ம இந்த யூபிலி வருடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் சபைக்கு என்னன்னா ஊழிய ஆரம்பித்த நாட்களில் தமிழ்நாடு எங்கும் நிறைய சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ சபைகளையும் என்ன கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பாருங்க, பெந்தேகோஸ்து பாஸ்டர்னாலே சில பேர் ஓடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா எல்லாரும் நேசிக்கிறதுனால என்னை எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சபைக்கு நான் ஊழியக்காரத்துக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 49, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8-12 வரை வாசிங்க. சத்தமா வாசிங்க. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும் கட்டுண்டவைகளை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும்
இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லி வெளிப்படுங்கள் என்று சொல்லி நான் உம்மை காப்பாற்றி நான் உன்னை காப்பாற்றி உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாசனம். அல்லேலூயா. அதே 49:20 ஒரு வசனம் வாசிங்க. 49:20 பிள்ளைகள் அச்சிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகீர் என்று சொல்லி உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அல்லேலூயா. விசுவாசி இல்ல, எனக்கு மக்கள் அதிகமா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொல்றாரு, வந்து இருக்கிற இடத்துல நெருக்கம் அதிகமாக. கொஞ்சம் தண்ணி இருக்கிறது. நான் சென்னையில ஒரு வேசப்பாடியில கவிதை கனகராஜன் ஒரு பாஸ்டர் பெரிய பாடுகிறவர். அப்படியே சபை இதுக்கு பாதி தான் இருக்கும் பாருங்க. இதுக்கு பாதி தான் இருக்கும். 3வது மாடியில வேசப்பாடியில அங்க ஒரு முறை என்ன கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அவ்வளோ இடத்துல ஒரு 200-300 பேர் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. எப்படி தலையா தான் தெரியும், ஒருத்தருக்கு உடம்பு தெரியல. கொண்டு இருக்கோம் மக்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி உங்களை பாருங்க, இந்த சபை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இனி உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க ஏசாயா, அதே ஏசாயா 49:13 இருந்து வாசிங்க. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள். பூமியே களிகூரு. பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு 16 வரை வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தினுடைய பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. 14 வரை வாசிச்சா கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஏசாயா 49:13-16 வரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம், நான் ரொம்ப எனக்கு பாட தெரியாது, ஆனா பாட்டெல்லாம் நல்லா எழுதுவேன். அல்லேலூயா. சோதரம், ஏதாவது 1-2 பாட்டுக்கு அவுத்து விடலான்னு பார்த்தா சமயம் ரொம்ப நெருக்கம். அல்லேலூயா. அதனால என்னுடைய பாடல்ல ஒரு பாடல நம்பி வாங்க. புது வருடத்துக்கு எழுதின பாடல், அதை நான் மாத்தி உங்களுக்கு பாடுறேன். அல்லேலூயா. பாடும்போது மியூசிக் கற்றுக்க படிக்காங்க. சரியா? இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. இந்த புத்தாண்டில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. பட்ட
துலங்கணும். பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. இஸ்ரவேலின் தேவன் எங்கள் முன்னே போவாரே, யோர்தானும் செங்கடலும் விலகி ஓடுமே. இஸ்ரவேலின் தேவன் எங்கள் முன்னே போவாரே, யோர்தானும் செங்கடலும் விலகி ஓடுமே. இஷ்டத்தன ஈகலோக பாவ மோசமே, தொலைந்திட தூர தீபம் ஆனவரே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும். பாடுங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தர் உமக்கே, இனி காத்திருக்க சோர்ந்திருக்க வழி இல்லையே. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கூட பாடுங்க. இனி காத்திருக்க சோர்ந்திருக்க வழி இல்லையே. பற்றிக்கிற அக்கினியே கண்மலையே, பரலோக தேவன் இயேசு நாயகனே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. பாடுங்க. இந்த நன்னாளில் எல்லாரும் ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. இந்த நன்னாளில் யெகோவா எங்கள் தெய்வமே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்தீரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்தீரே. மாயையில்லா அன்பு காட்டி அரவணைத்தீர், நாங்கள் மறுபடி பிறந்திட துணை செய்தீரே. இந்த நன்னாளில் ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. இந்த நன்னாளில் யெகோவா எங்கள் தெய்வமே. பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. பட்ட பாடுகள் போதுமையா, தொட்டதெல்லாம் துலங்கணுமே. இந்த நன்னாளில் எங்களை ஆசீர்வதியும் யெகோவா எங்கள் தெய்வமே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அனுதினமும் உன்னை நடத்திடுவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அனுதினமும் உன்னை நடத்திடுவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அனுதினமும் உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு நேரம் 12:30. ஒரு 10 நிமிஷம் கிரேஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. சோதரம். நான் ரொம்ப தமாசுக்காரன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொன்னார், குறிப்பிட்ட யாருன்னு கூட தமாசெல்லாம் அடிக்க விடாங்க. அல்லேலூயா.
அதோட அதை விட்டுட்டேன். பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பேசுகிறத கேட்டு நான் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறதுக்குனே ஒரு கூட என் பின்னால் எப்போ வந்துருக்கோம் காலேஜில் படிக்கும்போது தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கடுமையாக எச்சரிச்சாரு. அதுலேருந்து நான் தமாசை அடிக்கிறது இல்லை. அல்லேலூயா. தூங்குனவங்கெல்லாம் கை தூக்குங்க, தூங்கிட்டு இருக்கவங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்க. மறுபடியும் எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார் உங்களை ஏசாயா, இது செய்தி இல்லை, 41:15 வாசிங்க. இதோ வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இது கடைசி காலம். ஏன்னா நம்ம இங்கே நல்லா இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், 3 மணி 2 மணிலேருந்து 5 மணி வரை புரட்டோடு தூங்குகிறோம். நிறைய பேர் அப்படி தான் நடக்குது. அல்லேலூயா. ஃபுல்லாக ரெஸ்ட், பகலை தூக்கம், ராத்திரி தூக்கம். அல்லேலூயா. சேப்பம் ரொம்ப சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் இது அப்படி இல்லை. காலாட்களோடு ஓடும் போதே இழைத்து போவீர்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவீர்கள் வசனங்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் சொன்னேன், கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. அல்லேலூயா. சாதாரண மனுஷன் ஒடுங்கியாதவன், ஆடு பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் பரவாயில்லை, சிங்கத்தை கரடியை இழுத்து போட்டவன். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு மன தைரியமும் பெரும்பு இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தாவீது கூட சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் மலைகளில், குகைகளில், காடுகளில் அவர் ஜீவத்தப்ப ஓடும்போது பாருங்க சொல்றாரு, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிறவர்களோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே, அதை நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே இயங்குகிறது. அல்லேலூயா. சர்ச்சின்னா அவ்வளோ ஒரு ஈடுபாடு, ஒரு வாஞ்சை இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போகல. நாங்கள் பாருங்க, எங்களுக்கு ஊர் இளங்கடை, நாகர்கோவில் போட்டார் இளங்கடை எனக்கு சொந்த ஊர். நான் கிளினிக் வச்சுருந்தது பறக்கையில். நானும் இப்போ முடித்த கையோட ஒரு டாக்டர்கிட்ட ஒரு 4 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்தேன் நாகர்கோவிலில். பிறகு அவர்கிட்ட ஜெயகரன், சுனில் ஜெயகரன், அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்ததுக்கு பிறகு பாருங்கள், ஏகே கபீர்னு இந்த பார்வதிபுரத்தில் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தார். திரும்ப உங்களுக்கு ஏகே கபீர்னு ஒரு முஸ்லீம் டாக்டர், அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன். அவருக்கு கேஸே கிடையாது, சும்மா ஏதோ காலையில் 2 சாயந்தரம் 2 அப்படி வரும். நான் போனோட நாங்கள் சரியான கூட்டம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருந்து தான் அப்புறம் பறக்கையில் கிளினிக் வச்சுருந்தேன். சில நேரங்கள் அந்த கிளினிக் தனியாக வச்ச பிறகு என்னாச்சுன்னா காசே இருக்காது. என் மனைவி அவன் பயங்கரமான ஐயாவளி, அதில் ரொம்ப தீவிரமான ஆளி. ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே ரொம்ப தீவிரமாயிட்டா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் காசே இருக்காது. பறக்கையிலேருந்து என்னாச்சு, முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். பறக்கையில் நாங்கள் பஸ்ஸுக்கு நிற்போம், பறக்கை பஸ் ஸ்டாண்டில். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் கிளினிக் வச்சுருந்தேன் நான், ராஜா மருத்துவமனை. அங்கேருந்து எல்லாரையும் கிளம்ப சொல்கிறேன், காசே இருக்காது. ஏன்னா இங்கே வரணும், இந்த ஜாக்சன் பாஸ் தைச்சிட்டு வருவோம். பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்போம், ஒன்றுமே இருக்காது கையில். வீட்டில் சொல்கிறேன், காசு இல்லை, எப்படி போக சொல்கிறீங்க, போங்கம்மா நீங்கள் அப்படின்னுட்டு பாருங்கள். அப்படியே உட்காந்துருப்பேன், டைம் ஆகிட்டே இருக்கும், அந்த ஒரே லேட்டாகி போயிடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வரும், வேக வேகமாக பார்த்துட்டு உடனே அதில் கிடைக்கிற காசை கொண்டு வீட்டில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அங்கே எனக்கு பஸ்ஸுக்கு பைசா இருக்காது. நாளே இப்போ யாராவது வந்தாங்கன்னா பைக்கில் ஏறி பழையபடி நாகூர்லேருந்து பழையபடி வருவேன். இப்படி எத்தனையோ நாட்கள் நானும் எங்கள் அம்மாவும் இளங்கடையிலேருந்து நடந்தே வந்துருக்கோம். இல்லையா? தங்கமணி பாசலாம் நான் தான் உயிர் தான். தங்கமணி பாசம் தெரியுமா உங்களுக்கு? ஐபிசி. ஆமாம். ஏன்னா அவங்க ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் பேக்கை தூக்கிட்டு நானும் ஓடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் என்னவோ நம்ம அம்மாவை பார்க்குற ஒரு பாக்கியம் தான் எனக்கு கொடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சொல்கிறார், நான் முன்னே புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எதிரமாக்குவேன், மலைகளை
எரிந்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி. அல்லேலூயா. சும்மா இருக்கிற நேரம் இல்லைங்க. எங்கேயோ நடக்கு யுத்தம் சொல்லிட்டு நம்ம இந்த தூய் நல்ல தூய் இருந்தா வாய்ப்பே இல்லை. திடீர்னு இங்கே வந்தாலும் வந்துடும். அல்லேலூயா. இப்போ இருக்கிற சுதந்திரம் போயிடும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மாறிட்டா போதும், பெரிய ஆப்புகள்லாம் இருக்கு நமக்கு. அல்லேலூயா. கவனமா இருக்கு. ஜபத்தை விட்டுறாதீங்க, ஆலயத்தை விட்டுறாதீங்க, ஒழுங்கா சபைக்கு வாங்க. அல்லேலூயா. சோதரம். என் மனைவி 2 வருஷம் படுக்கையா இருந்தா. ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு வியாதி, ஒரு முதுகு தண்டோடத்தை பாதிப்பு 2 எலும்புகள் அப்படியே கூலாயிடும். நான் இருந்தது அங்கே பரமன்குறிச்சிங்கிற ஊரில் தேடி வச்சிருந்தேன், திருச்செந்தூர் பக்கத்தில். நார்வில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. காலையில் ஒரு கேஸ், சாயந்தரம் ஒரு கேஸ், சாப்பாடு பாடுவோம். அல்லேலூயா. சோதரம். அப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சர்ச்சுக்கு போவோம். போனால் அந்த ரோடு சிங்கிள் ரோடு, அப்படின்னா வண்டி கிடையாது. பஸ் எப்பமா இருக்கா தான் வரும். படியேறி மேலே போக முடியாத மணி 6 நாள் படுத்தே தான் இருப்பா. 6 நாள் படுத்தே தான் இருப்பா. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எல்லாம் படுத்தே இருக்கான். ஆனால் என் மனைவி, என்னுடைய குடும்பம், என் மனைவியோட குடும்பம்லாம் நாங்கள் பெண்டிகாஸ்டுக்கு போகிறதுனால வெறுத்து எங்களை பார்க்க வரதே இல்லை. கைவிடப்பட்ட நிலையில் சனிக்கிழமை ஆனால் போதும், சனிக்கிழமை வேற ஒரே சத்தமாக தான். என்ன பேச மாட்டேன், கோபப்பட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படி தான் வரமோ தெரியாது. எழுப்பி குளிச்சு ரெடியாக இன்னைக்கு வராதம்மா, உன்னால் முடியாது. எனக்கு கஷ்டமாக இருக்கும். ட்ரக்கில் ஏறி உட்காந்துருவாங்க. 10 கிலோமீட்டர் நான் ட்ரக்கர் குண்டில் குளியில் போட்டு டங்கு போட்டு தான் போவான். ஒவ்வொரு குண்டிலையும் விழும்போது நம்ம மனசு, ஏன் என்னை கேவலப்படுத்துற, நீ வீட்டே தான் இல்லை, நான் வருவேன். அல்லேலூயா. சபையில மனைவி உள்ள வந்தோடனே பாருங்க, அங்கே இருக்கிற பின்னால் இருக்கிற இந்த சகோதரிகள்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா சிஸ்டர் படுக்கைக்கு இடம் கொடுங்க. உடனே சாட்சி ஒன்று பிரயோஜனமாக என்ன சொல்கிறேன். உடனே படுத்துட்டே மெசேஜ் எல்லாம் கேட்டு திரும்ப இடுமி ட்ரக்கரில் வந்து உட்காந்து வீடு போகிறது வேற சாப்பிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட உள்ளே எடுத்துருங்க, இல்லைன்னா அவளை நடக்க வைங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் 7 வருடம் என் மனைவிக்கு ஒரு என்னன்னா, நான் என்ன ஆண்டவர் எழுப்பின பிறகு நான் ஞானசானம் எடுக்கிறேன். நீ ஞானசானம் என்னைக்கு எடுப்பியோ அன்னைக்கு ஆண்டவருக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் ஒரு 3-4 பேரை சேர்ந்து சகோதரர்கள்லாம் சகோதரிகள்லாம் சேர்ந்து தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி விட்டோம், இறக்கி. நான் எடுக்கும்போது 4 படி ஏறி அவளே எழுப்பி வந்து ஞானசானம் எடுத்த உடனே. அல்லேலூயா. அதுதான் அதான் அந்த ஆண்டவருடைய அன்பை மறக்கவே முடியல. ஆண்டவர் 2000 ஊழியத்துக்கு அழைத்தார். நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். எவ்வளவோ போராட்டங்கள் பாடுகிறோம், ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அநேக பாடங்களை தந்தார், 100கணக்கான பாடங்களை தந்தார். ஆனால் ஒன்று கூட இதுவரை கேசட்டில் நான் அதுக்காக பிரயாசப்படலை. ஒரு தம்பிகிட்ட போய் 1 லட்சம் கொடுத்தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அவன் லைவாக ப்ரோக்ராமில் வாசிக்கிறது மாதிரியே வாசிச்சு என்னை வாசிக்கிறேன். ஒரு 12 பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பாட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சோதரம். பிறகு என்னைக்கு உங்கள் சுத்தமோ அன்னைக்கு பட்டு இன்னைக்கு வேற பாட்டு எழுதிட்டே தான் இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் அதில் ஒரு பாட்டில் ஒரு அடி பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரச்சனையாக இருக்கும். பாடிட்டு நான் ஒரு 10-15 நிமிடம் தான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்திடும் காரியம் வாய்த்திடுமே, உன் நம்பிக்கை வீண் போகாது. செய்திடும் காரியம் வாய்த்திடுமே, உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது.
செய்திடும் காரியம் வாய்த்திடுமே. உன் நம்பிக்கை வீண் போகாது. செய்திடும் காரியம் பாடுங்க. உள்ளத்தை மேகம் உலகை நிரப்பும். பள்ளங்கள் மேடுகள் சமமாகிடுமே. உள்ளத்தை மேகம் உலகை நிரப்பும். பள்ளங்கள் மேடுகள் சமமாகிடுமே. வல்லலாமேசுவின் வார்த்தையினாலே. வல்லலாமேசுவின் வார்த்தையினாலே வாழ்வின் சோகங்கள் பறந்தோடிடுமே. வாழ்வின் சோகங்கள் பறந்தோடிடுமே. செய்திடும் காரியம் வாய்த்திடுமே. உன் நம்பிக்கை வீண் போகாது. செய்திடும் காரியம் வாய்த்திடுமே. நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை கண்ணால கண்டு அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு அவர் பரமேற்கு போன பிற்பாடு அந்த பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாள் அவர் நாம் சிலுவையில் அறையப்பட்டு தேவ பிள்ளைகளே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு அவர் தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்க எருசலேம்ல காத்திருங்க, என்ன இங்கேயும் போகாதீங்க, எருசலேம்லே காத்திருங்க அப்படின்னா. எருசலேம்லே காத்திருந்தார்கள். 50வது நாள் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அசுத்தாவியான ஒரு வல்லமையான ஊற்றப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு தொடங்கிய சபை இன்றைக்கு வரை ஜீவன் உள்ளதாக இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் நீங்களும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் அவருடைய வல்லமை இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா தேவ பிள்ளைகளே நம்மள அநேக நிற்கவே முடியாது. பிரதர் சாட்சி சொன்னாங்க, பேத்தி வளர்த்த பிள்ளையெல்லாம் எங்க பார்த்தா நான் இருக்கிற ஊரோட ஆட்கள் அடிக்கடி சொல்லுவான், பேத்தி வளர்த்த பிள்ளையெல்லாம் பேய் பிள்ளைன்னு சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு செல்லம் கொடுத்து பிள்ளைகளை ஒழுங்காக வாங்கிடுவான் தோதர். ஆனால் பிரதர் சொன்ன சாட்சியாக ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அல்லேலூயா. பேரம்பேத்தி நம்ம பேரம்பேத்தி எடுக்கிறோம், தூக்கி எனக்கு பேரம்பேத்தி 2 வந்துச்சு. ஐயோ அதுக்கு என்னடித்தான் நம்மளை அடித்தாலும் பேசினாலும் தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறோம். அல்லேலூயா. சோதரம். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே எவ்வளவு கடுமையாக பாருங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை பிறப்பை கையாளாத ஒரு தன் மகனை அகற்றினார். அதுக்காக பரமத்தோடு கொல்லக்கூடாது. அல்லேலூயா. மாட்டடி அடிச்சுக்குவான். அல்லேலூயா. அடிக்கூடாது. அன்பா சொல்லி வசனத்தை சொல்லி வாக்கு சொல்லி பிள்ளைகளை கத்தருக்கு நேராக திருப்புங்க. ஒரு வசனம் சொன்னார், நானும் கத்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அல்லேலூயா. குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை கத்தருக்கு நேராக கொண்டு வரதான் பெரிய பாடு பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஆமா, பிள்ளை சிலுவையா இருக்கும், மனைவி சிலுவையா இருக்கும், கணவன் சிலுவையா இருக்கலாம். உதவி தள்ளிடாதீங்க. நீ ஆளே சரியில்லப்பா, நீ உங்களோட எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடாங்க. புருஷனை பார்த்து மனைவி பார்த்து சொல்றாங்க, இவன் ஒரு நாள் வளர மாட்டா திருத்த மாட்டான்னு சொல்லிடாங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவை, அந்த சிலுவையை சுமந்து அவரை நோக்கி போங்க. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா.
உலகத்துல இல்லை பாருங்க, இந்த உலக மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாம உலக மனுஷன் வாழ்றான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். அவர் நம்மை நாடின துறைமுகத்திலே கொண்டு சேர்க்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, யோபு அவ்வளவு உபத்திரவத்தில் சொன்னார், என் நேசரை என் நேசரை அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் என்ன செய்வேன்? காண்பேன். அல்லேலூயா. பாருங்க, நான் எவ்வளவோ நான் நினைக்கலாம் 500க்கு மேற்பட்ட மந்திரங்களை படிச்சு பாராயணம் பண்ணி விசுவாசிகளை எல்லாம் 3 மந்திரத்துல வர வச்ச ஆளுங்க. அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு அவருடைய கல்வாரி காட்சியை கொடுத்தார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய கதைங்க. அது ஒரு பெரிய பாடல். அது நான் இப்ப பாடின டைம் போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு முறை இல்ல 3 முறை கர்த்தரை நான் பாருங்க தரிசனத்துல தரிசித்தோம். அதனால நேர் பாடல் என்று சொல்ல. அல்லேலூயா. மலர்கால நிற்கும் போது தரிசனமாய் நான் என் ஆண்டவரை தரிசித்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என் நேசரை கடைசி நாட்களை நான் என்ன செய்வேன்? முகமுகமா பார்ப்பேன், தொட்டு பார்ப்பேன். ஃபாதர் பண்ண பார்த்தீங்களா? என் நேசரை தொட்டு பார்ப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி தொட்டு பார்க்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். கடைசி காலத்துல தான் நம்ம இருக்கிறோம், விளிம்புல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் கையில இருக்கிற குழந்தை பாருங்க, தவண்டுகிட்டு இருக்கிற பேத்தி பேரன் பெரிய ஆளா வந்து என்ன அப்படி அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்லை. சீக்கிரத்துல ஆண்டவர் வர போறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருங்க. உங்க இஷ்டத்துக்கு ஓடாதீங்க. எனக்கு திறமை இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அப்படிதான் நான் நினைச்சு பெரிய காரியத்தை செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் புசுன்னு போச்சு. அல்லேலூயா. எல்லாம் ஒண்ணுதான் போச்சு. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் நடத்தினார். ஒரு நாளைக்கு நீங்க நினைப்பீங்க, ஒரு கிராமத்துல இருக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் இல்லாம காலையில ஒரு கேஸ் வரும், அவன் 10 ரூபாய் கொண்டு தருவான். சாயந்தரம் ஒரு கேஸ் வரும், அவனும் ஒரு 10 ரூபாய் தருவான். 20 ரூபாய் வச்சு அநேக நாட்கள் நாங்கள் ஓட்டினோம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னப்பா இது கேஸ் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னா. ஆண்டவர் பார்க்க முடியாத அளவுக்கு பேஷண்ட், எனக்கு ஒரு நாளைக்கு 150 பேஷண்ட் பார்த்தோம், நான் என்னுடைய மனைவி. ஆமாம், அப்படி ஒரு கூட்டம் வந்து நிற்கும். இந்த பாருங்க, இந்த சிக்கன் குனியா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350 கேஸ் பார்த்துருக்குறோம். நாங்கள் தொட்டாளுக்கெல்லாம் சுகமா இங்கே இப்போ ஏரியாவில் எல்லா டாக்டர்ஸும் ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கைகாலெல்லாம் முளகாடிக்கல் விழுந்துருவாங்க. ஆனால் அவனை சொன்னார், உனக்கு இது ஒன்றுமே செய்யாது, பயப்படாத, நல்ல தைரியமாக பாருங்க. அல்லேலூயா. தண்ணியை கொடுத்தாலும் அந்த ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கேஸ் பார்த்தோம். கவர்மெண்ட் டாக்டர்ஸே வந்துட்டாங்க, என்ன சார் இது அப்படின்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் ராத்திரி பாருங்க, சாயந்தரம் என்கிட்ட 10,000 15,000 ஒரு பேஷண்ட்டுக்கு 100 ரூபா 50 ரூபா தான் வாங்குவேன் நான். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இன்னும் நைட்டு அந்த எடுத்து தட்டும்போது பார்த்தீங்கன்னா 10,000 100 ரூபா வாங்கி 15,000 ரூபா இருக்கும் நாளைக்கு. காலையில் பார்த்தா முட்டையாக தான் உட்காந்துருப்பேன். தேடி நிறைய ஊழியர்கள் வருவாங்க. பாருங்க, 500 1000 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா வெளியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சாமியாடி ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டான், இப்போ நிறைய வருது, ஊழியக்காரன் வந்து கொள்ளடிச்சு போறானே. அல்லேலூயா. ஆனால் நான் அதை பற்றி அறியப்படவே இல்லை. அல்லேலூயா. வீடை கட்டி என் தம்பிங்க இருக்கான், என் தம்பி வந்திருக்கான், போட்டு வர சொன்ன வந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒன்றுமே கிடையாது, வீடெல்லாம் இடிச்சு போட்டு அவங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வெளியே இதெல்லாம் போட்டிருந்தோம். அல்லேலூயா. கையில் காசே கிடையாது. நான் ஜோம் பண்ணேன். அப்போ தான் அந்த செய்திக்கு காரியம் வாய்த்துக்கு போய் பாடி ஆண்டவர் தந்தார். அந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் அதில் போய் நின்று பாடுவேன். பாடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி 3 மாதம் பாட்டு பாடினேன். அந்த பாட்டை ஒன்றுமே இல்லை, கையில் காசே இல்லை. ஆனால் ஒரே நாள் ஒரே மனிதன், அது சிஎஸ்சியில் உள்ள ஆள், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள லேசக்கரத்தை 10 லட்சம் கொடுத்தார். அல்லேலூயா. பிறகு பாருங்க, அப்படியா ஏகப்பட்ட ஹெல்ப் வந்துருச்சு. பாசம் வீடு கட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அப்படி தேவைகளை எல்லாம் சந்திச்சு ஒரு 40-45 லட்சத்துக்கு ஒரு வீடு போட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உங்க தேவைகளை ஆண்டவர் நிச்சயமா சந்திப்பாரு. அல்லேலூயா. உங்க கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் மாத்துவார், கவலைப்படாதீங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளை வாசியுங்கள். 10 நிமிஷம் தான் இருக்கு.
கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தால் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி. அல்லேலூயா. உங்க வேர் எங்க இருக்கணும்? சொந்த குடும்பத்தின் மேல, அண்ணன் தம்பி மேல இருக்க சொத்து மேல, பாரிலிருந்து வருகிற வருமானத்தின் மேல அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்க வேற ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிரதர் டிஜே தினகரன் அவரு பெரிய பிரசங்கியார், உங்களுக்கு தெரியும், 10 லட்சம் பேர் போடுவாங்க. ஆனா அவருக்கு வேற எங்க இருந்துச்சுன்னா ஒரு ஆய்வுரிய சபையில இருந்துச்சு. அல்லேலூயா. சுந்தரமாஸ் சர்ச்சுக்கு போவாங்க சென்னையில, அப்போஸ்தல அசெம்பிளிஸ் அந்த சபைக்கு போவாங்க. அல்லேலூயா. உங்க வேற சபையில இருக்கு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. எல்லாமே பாருங்க, வீட்டில் இருந்து ஒரு ஆராதனையும் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா சபையில உங்க காது நாட்டப்பட்டாதான், உங்க வேற சபையில இருந்தாதான் அவர்கள் பாருங்க, மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனிகளை கொடுப்பார். உங்க வேற சபையில இருந்தா தான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே கேட்ட வசனத்தின்படியே. எங்கேயோ பாருங்க, விடிய விடிய கதை கேட்டு பழைய நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், கீரைக்கு மாப்பிள்ளை யாருக்கு கேட்டான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளை. ஒவ்வொரு 52 வாரமும் 52 பிரசங்கம், இடையில பாருங்க விசேஷ கூட்டம் வச்சா அதுல பிரசங்கம். எவ்வளவு கேட்டாலும் நம்ம மக்கள் என்ன செய்யாது? தெரியவே தெரியல. அல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் பேசுற ஒரு வார்த்தை நீங்க படிச்சுட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இதை நடந்துக்கப்பான்னு சொல்லி நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுல அது ஆகாத குணமோ அதை விட்டுருங்க. ஆட்கள் அண்ட முடியாத அளவுக்கு நீங்க இருக்காதீங்க, அண்டாத ஆட்களா இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். உங்க குணத்துல மாறுதல் உண்டாகட்டும். அல்லேலூயா. உங்க பேச்சுல மாறுதல் உண்டாகட்டும், உங்களுடைய பார்வையில ஒரு மாறுதல் உண்டாகட்டும், உங்களுடைய செயல்களிலே ஒரு மாறுதல் உண்டாகட்டும். பாருங்க, அம்மாவை குறித்து சாட்சி சொல்லும் போது அவங்க பேரனே ஒரு சாட்சி சொன்னாங்க. பொய் சொல்லவே மாட்டாங்க. ஒரு பொருளை யார் கொடுத்தாலும் ரிட்டர்ன் திருப்பி என்ன செய்வாங்க? இந்த விசுவாசிகள் இந்த ரெண்டு என்ன செய்ய மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கல உண்மை இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால யாராவது கடந்து அவரே மறந்து அதை விட்டுருந்தாலும் தேடி போய் கொடுத்துருங்க இப்போ. அல்லேலூயா. ஏன்னா கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கு போகும்போது அது ஒன்று வந்து காசு வந்து காலம் முடிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாருங்க, எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு பாட்டியம்மா, அவங்க எனக்கு 100 வயசு ஆகிட்டு. ஒரு பேரை பேத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய வீடு, இடையங்குடின்னு, திருநெல்வேலி மாவட்டம் தெசவள பக்கத்தில் இடையங்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அந்த அம்மா பாட்டி செத்துவான்னு சொல்லி எல்லாம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்களுக்கு வந்து 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் வந்தால் எப்படி இருக்கணும்? மூத்த மகனுக்கே 80 வயசுக்கு மேலே ஆகிட்டு. அப்போ பார்த்துக்காங்க, எல்லாரும் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸு, போலீஸ் ஆஃபீஸரு, பெரிய பெரிய ஆட்கள் பதவியில் இருக்காங்க. 4 பேர் ஊழியக்காரர்கள் இருக்காங்க. கடைசியா உயிரே போகலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க இடத்துக்கு போகணும். நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்கன்னா இப்போ என்ன செய்வாங்க? டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஐயா, போகிறதுக்கு ஏதாவது வழி விட்டா பாருங்க. நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. சோதரம்.
அப்போ பாருங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன. நான் போய் அந்த அம்மாவுக்காக ஜெபம் இல்லையா நம்ம பக்கத்தில் இருக்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் வந்து நல்ல ஒரு போதகர், அவரை கூப்பிட்டா கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு நான் போய் பார்த்து ஜெபம் இல்லையா ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பாருங்க அதுக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாய் வெளியில் போகுது இல்லையா. இது எது சொன்னா நல்ல பொம்பளை, நல்ல சபைக்கு ஒழுங்கா போகும், காணிக்கையை ஒழுங்கா கொடுக்கும், ஊழியர்களை நல்ல நேசிக்கும், தசமபாகம் ஒழுங்கா கொடுக்கும். ஆனா பைப்படியில் போய் நின்று சண்டை போடும். இந்த ஒன்று தான் அதுக்கு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி எடுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு பக்கத்துல தூதன் நிற்கிறான், மறுபக்கத்துல சாஸ்தி நிற்குது. அல்லேலூயா. நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்க பாட்டி பாதாளத்துக்கு போகணுமா பரதேசிக்கு போகணுமா, நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஆண்டவர்லாம் முடிவு பண்ணுவார். என்ன பாசம் அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, நீங்க எத்தனை பேர் அங்கே ஒரே பொரிப்பும் தாளிப்பும் பொங்கலுமா நடக்கிற வீட்டில். ஏன்னா 120 பேர் பெரிய படுப்பு வச்சு சமையல்காரனை வச்சு பொங்குறாங்க. எல்லாம் இங்கே வா, முன்னால வா, பாட்டியை சுற்றி உட்கார்ந்து முழங்கால் படிக்கிற எல்லாரும் முழங்கால் அங்கே யாரும் நிற்கக்கூடாது, எல்லாரும் உள்ளவங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி விட்டு பாட்டிக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ண எல்லாம் இப்படி கரவடிப்பாங்க மாதிரி உட்காந்து நான் அழுது ஜெபம் திரும்ப பார்க்குறேன். ஒருத்தர் கண்ணிலையும் கண்ணீர் வரல. நான் உங்க பாட்டிக்கு யாரோ தெரியாது, நான் எங்கேயும் உள்ள ஆளு, நான் உங்க பாட்டிக்காக அழுறேன்னா, அந்த தரிசனத்தை பார்த்து அழுறேன்னா நீங்க அழணுமா வேண்டாமா? எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஓன்னு அழ ஆரம்பிச்சு. அது வேற கோமால படுத்த மாதிரி இருந்த, கண்ணே திறக்கல, கொஞ்சம் மாத்திரம் போயிட்டு இருந்த பாட்டி டம்னி எழுப்பி உட்கார்ந்துச்சு. அல்லேலூயா. உட்கார்ந்தோன்னு நான் பக்கத்தில் பண்ணேன், பாட்டி அந்த உங்களை நேசிக்கிறா, நீங்க ஆண்டவருக்காக செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவில் வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆண்டவர் அதற்காக ரொம்ப உங்களை குறித்து அவர் ரொம்ப கரிசனையோடு இருக்கிறார். நீங்க இப்போ உங்கப்பா அவங்களெல்லாம் சொல்லி அறிக்கையிடுவீங்களா அப்படின்னு. அறிக்கையிடுகிறேன் அப்படின்னா அறிக்கைட்டாங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் சொல்லி அறிக்கைட்டாங்க. பாட்டி நீ என்ன செய்யணும், உங்களுக்கு எனக்கு இப்போ தூக்கம் வருதுமா பாடிங்க பாட்டி. அல்லேலூயா. பார்த்தாங்க. பிள்ளைகள்லாம் என்ன கேட்டாங்க, என்ன மாஸ்டர் நாளைக்கு உங்க அம்மா அதிகாலையில் இறந்துருவாங்க. அல்லேலூயா. 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 அதே மாதிரி அதிகாலையில் போயிட்டாங்க அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. ஒரு சின்ன காரியம் தேவ சமூகத்துல நம்மளை நெருக்க விடாம பண்ணிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை, சபையில பேசுற வார்த்தைகள்லாம் கவனமா கேளுங்க. கேட்டு இந்த எந்த விஷயத்துல நான் சரியில்லை அப்படிங்கிறத முதல்ல திங்க் பண்ணுங்க, அதை சரியாக்குங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் வேகமா வாசிங்க. இந்த 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அடுத்தது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் உங்களை பிடிக்க சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, ஆசிகாரங்களுக்கு ஒரு காரியம் முக்கியமா தெரியும். என்னது? சொர்மம் இல்லாத இடத்துல போய் அவன் வழிபடவே மாட்டான். அங்க பாருங்க, ஒரு அந்தோனியாரோ இல்லைன்னா மாதாவோ இல்லைன்னா இயேசுவானவரோ அங்க ஒரு சொர்மமா இருந்தா அதை பார்த்து. அல்லேலூயா. சீர்காரங்களுக்கு எது அடையாளம்? சபையில சிலுவை. அங்க என்ன இருக்கும்? சிலுவை தான் முன்னால வச்சிருக்கோம். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு எது அடையாளம்? வார்த்தை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
வார்த்தையை பிடிச்சு தான் நீங்க ஆண்டவருக்குள்ள வரணும். அல்லேலூயா. வார்த்தையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்தராது. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். நீதிமொழிகள் 4:10. என் மகனே கேள், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். போதும். அல்லேலூயா. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்யும்? நீங்க நிறைய பேர் பார்த்தங்க 100 வருடம் வாழ்வது எப்படின்னு தமிழ் மாணவர்னு சொல்லி நான் நிறைய புத்தகம் படிக்கிறேன். தமிழ் மாணவர்கள் ஒருத்தர் 100 வருடம் வாழ்வது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. 50 வயசுல ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். சொல்றது பாருங்க ரொம்ப எளிது, ஆனால் நடப்பது கஷ்டம். சொன்னாங்க, அவங்க சாட்சி எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. 20 நிமிஷம் சாட்சி சொன்னாங்க, ரொம்ப டச். அவங்களோட இருந்து எத்தனையோ பேர் மரணத்தை செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவருடைய முன்குறிப்பு அவங்க மேல இருக்கு. பார்த்தீங்களா, வழி தப்பி போனாலும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1000 நாட்கள் பெருக்கணுமா? வார்த்தையை பிடிச்சிருங்க. அல்லேலூயா. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவும் கனம் பண்ணுங்க, அவங்கள விட்டுறாதீங்க. வார்த்தை வசனம் அப்படிங்கிற வசனம் இருக்கு. தன் தகப்பனை உன் தாயின் தகப்பனை நினைச்சு கனம் பண்ணுன்னு வசனம் சொல்லு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்களுடைய 1000 நாட்கள் பெருக்கணும்னா பாருங்க, சுகர் வந்துட்டு 40, 30, 50 நிறைய பேருக்கு சுகர் வந்து நிறைய பேர் நாளை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாளே எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா பாருங்க, அவர் 40 வயசுல சுகர் வந்து 85 வயசு வரை இருக்கார். அல்லேலூயா. கவலையே கிடையாது அவருக்கு. நல்ல ஆண்டவரா வர்ஷிப் பண்ணுவார், நல்ல வார்த்தைகளை கேட்பார், நல்லா ஆராதிப்பார். எல்லாரும் எழுப்புவோமா? எழுப்புங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்புங்க. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்து அந்த செய்தி முழுவதும் என்னால் கொடுக்க முடியல. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு சமயம் ஆகிட்டு நீங்கள் இங்கே எல்லாமும் போகணும். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் அந்த அளவுக்கு ஜீவன் இருக்கிறது. அது என்னை பாருங்க, ஆண்டவரை விட்டு புறம்பாகி போன என்னை, துன்மார்க்கமாகி வாழ்ந்த என்னை, மந்திர தந்திரத்தில் வளர்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அவருடைய முக தரிசனத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய சாட்சி. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இது ஒரு விடுதலையின் ஆண்டு, விடுதலையின் ஆண்டு. ரீகா லாபா ராபா லாபா ஷாபா ராபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விடுதலையின் ஆண்டிலே தேவ பிள்ளைகளே, ஆமே, நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பற்றிக் கொண்டு எல்லாரும் ஓடுவோம். அவருடைய முடிவு பரிந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. 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 கொஞ்ச நேரம் அந்த கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தையில கொஞ்ச நேரம் இதயத்தை நினைச்சு ஏசாயா 49 சொல்லப்பட்ட மாதிரி கர்த்தர் உங்களை விடுதலையாக மாறலாமே. கொஞ்ச நேரம் கண்ணுடைய கை ரெண்டை தூக்கி கர்த்தாவே, இந்த நாளில் இந்த நாளில் இந்த 50வது வருஷம் ஆண்டுல யுபிலி வருஷத்துல கர்த்தாவே எங்களுக்கு எங்களுக்கு விடுதலை தாங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி கேளுங்க. வாயிலிருந்து கர்த்தாவே எங்க வாழ்க்கை மாறட்டும். எங்க வாழ்க்கையில் இருக்க எல்லாத்துலையும் நீங்க விடுதலை தர போறதா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல பிரவேசிக்கட்டும். கர்த்தாவே உடைய மகிமை இறங்கி இந்த ஆண்டு விடுதலை ஆண்டாக மாறட்டும். கர்த்தாவே நீ வேரூன்றி தலைப்பாய் சொன்னபடி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நீ வேறு நீ பலப்படுத்துவீராக. ராபா காஷ்மது எமேகே துராகா ரேது ஷதுராகா. கர்த்தருடைய மகிமை இறங்கி செயல்படட்டும். தேவ பிரசன்னமே
இறங்கியே வந்திடு. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடு. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. 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 தேவாரி மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவாரி மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கர்த்தாவே, வந்திருக்க ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். நீர் அவர்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறீர். நீர் அவர்களுடைய துயரங்களை அறிந்திருக்கிறீர். வருகிற ஆண்டு அவர்கள் விடுதலை ஆண்டா இருப்ப தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறேன். பரத்திலிருந்து மகிமை இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரிதாய் விளங்குகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவேகே சகுதுராகாதா ஏவேகோ துருகோதுரு ஆலயத்தின் வஸ்திரத்தின் துங்களில் இருக்கிற மகிமை இந்த இடத்தில் நிரம்பி அது உலகம் முழுவதும் பரவுவதற்கு தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தை செல்லட்டும். இந்த உலகத்தின் கடைசியில் நீ வருகிறப்ப தயவுக்காய் அன்றைக்கு முன்பதாக இந்த ஆலயத்தின் மூலமாய் செய்யப்பட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய திட்டம் பெரியது. நீ வருவதற்கு முன்பதாக இந்த ஆலயத்தின் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய. அதை எல்லாவற்றையும் நீ செய்யப்பட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உள்ளங்களில் வருந்தி விட்டு அவர்களை நீ எல்லா இடத்திலும் நீ வேறொன்றி கனிகளை கொடுக்க போறதை ஆசீர்வதிக்கிறேன். நீ ஒன்றும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். நீ பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்று சதா காலம் அனைவரோடும் விசேஷமாக வர்ஷிப்பர் ஆரோனோடும் செய்தி கொடுத்த அருமையான அன்பர்கள் அவரோடு வந்திருந்த அத்தனை எல்லா விசேஷமானவர்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையோ பக்தி ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனமகிமையோ பக்தி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீங்க ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோ பக்தி ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனமகிமையோ பக்தி ஓ நீரே ராஜாவே. ஆமென். அல்லேலூயா.